வணக்கம் நண்பர்களே. முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ஆரிஷ் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் பள்ளிக்குச் செல்லும் பாதையில் ஒரு மிகப்பெரிய அழகான ஆலமரம் இருந்தது. கோடை காலம் வந்தாலே வெயில் ஊரையே சுட்டெரிக்கும், ரோடு காயும், மனிதர்களும் சோர்ந்து போவாங்க. ஆனா அந்த வெயிலிலும் ஆரிஷுக்கு ஒரே ஆறுதல். அந்த ஆலமரம்தான். அடர்ந்த கிளைகள், குளிர்ந்த நிழல், தாயின் மடியில் கிடைக்கிற ஆறுதல் மாதிரி அந்த மரத்தின் நிழல் ஆரிஷை பாதுகாத்தது. தினமும் பள்ளிக்கு போகும்போதும் திரும்பி வரும்போதும் அந்த மரத்தின் அடியில் சில நிமிடம் நின்று ஆரிஷ் ஓய்வு எடுத்துக் கொள்வான். ஆனா நண்பர்களே, அந்த மரம் செய்த உதவியை ஆரிஷ் ஒரு நாளும் யோசிச்சு பார்த்ததே இல்லை. அதையெல்லாம் இயல்பா எடுத்துக்கிட்டான். பிறகு ஒரு நாள் வெயில் முன்பை விட பல மடங்கு கடுமையாயிருந்தது. வழக்கம் போல ஆரிஷ் அந்த மரத்தின் நிழலை தேடி வந்தான். ஆனா அங்கே மரம் இல்லை. அந்த இடத்துல வெட்டப்பட்ட மரத்தின் தண்டு மட்டும். அந்த நிமிஷம் ஆரிஷ் அப்படியே உறைந்து நின்றான். நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒன்று உடைந்த மாதிரி இருந்தது. அன்றுதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. மௌனமா நம்மை காக்கிற விஷயங்கள் தான் நாம் அதிகம் புறக்கணிக்கிறோம். அப்போ அருகில நின்னிருந்த ஒரு முதியவர் மெதுவா ஆரிஷை பார்த்து சொன்னார், மகனே, இந்த மரம் எத்தனை நாளா உனக்கு நிழலும் குளிர்ச்சியும் தந்துச்சு. அதற்கு நீ ஒரு நாளாவது நன்றி சொன்னையா? நமக்கு கிடைக்கிற சின்ன உதவியை கூட மதிச்சு நன்றி சொல்ல தெரிஞ்சா? அதுதான் உண்மையான மனித அழகு. அந்த வார்த்தைகள் ஆரிஷின் மனசுக்குள்ள ஆழமா இறங்கியது. கண்களில் நீர் தேங்கி மெதுவா வெட்டப்பட்ட மரத்தின் தண்டை தொட்டு அவன் சொன்னான், என்னை மன்னிச்சிடு நண்பனே. நீ செய்த உதவியை நான் உணராம இருந்தேன். இனிமேல் என்னைப் போல என்னை காக்கிற விஷயங்களை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். அந்த நிமிடம் ஆரிஷ் தன் பள்ளிப்பையை கீழே வைத்தான். மண்ணை கொஞ்சம் தோண்டி ஒரு சின்ன ஆலமரக்கன்றை அந்த இடத்துல நட்டான். நீ பெரிய மரமாக வளர எவ்வளவு நாளானாலும் பரவாயில்லை. ஆனா உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். காற்று மெதுவா வீசியது. அந்த சின்ன கன்று அசைந்தது. அது மரத்தின் மௌனமான ஆசீர்வாதம் மாதிரி இருந்தது. பல வருடங்கள் கழித்து அதே இடத்துல ஒரு பெரிய ஆலமரம். அதன் நிழலில் பல குழந்தைகள் சிரிச்சுக்கிட்டு விளையாடினாங்க. அதை பார்த்து அருகில நின்னிருந்த ஆரிஷ் சிரித்தான். ஏன்னா இப்போ அவன் புரிஞ்சிருந்தாங்க, ஒரு மரத்தை இழந்தாலும் ஒரு மரத்தை வளர்த்தால அது ஒரு தலைமுறைக்கு நிழலாக மாறும். இந்த கதை நமக்கு சொல்றது இதுதான் நண்பர்களே. நம்மளை காக்கிறத மௌனமா விட்டுடாதீங்க. நன்றி சொல்ல கற்றுக்கோங்க. இயற்கையை பாதுகாக்க ஒரு சின்ன முயற்சியாவது செய்யுங்க. ஏன்னா நிழல் கிடைக்காத நாள்தான் அதன் மதிப்பு தெரியும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட சந்திப்போம். நன்றி.